நீங்க சொன்ன மாதிரி அமைப்பு செயலாளர் ஈரோடு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு சீனியரா இருக்கிறவர் இந்த மாதிரி கருத்து பொதுவெளியில தெரிவிக்கிறாரு, அது சரியில்லை அப்படின்னு அதிமுக சீனியர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் போது ஒரு நோட்டீஸ் அனுப்பி முறையா கேள்வி எழுப்ப மாட்டாங்களா, விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டாவே பதவியை பறிச்சா? ரெண்டு விவகாரம் இருக்கு சார். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒண்ணு, எலக்ட்ரல் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒண்ணு. நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தான். நீங்க திமுக என்பது கிளை கழகத்தில் துவங்கி பேரூர் கழகம், நகர கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம் என்று படிப்படியாக கட்டமைப்புகளை உருவாக்கி உட்கட்சி தேர்தலை நடத்துகிற அமைப்பு. அதிமுக என்பது உட்கட்சி தேர்தலை நடத்துகிற அமைப்பாக இதுவரை வெளிப்பட்டதில்லை. ஜெயலலிதா அம்மையார் காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒன்றிய செயலாளர் நியமனத்துக்கு அந்த மாவட்ட நிர்வாகிகளை ஆய்வுக்கு கூப்பிடுவாங்க, நேர்காணல்கள் நடக்கும். எனக்கு தெரிய ரொம்ப விந்தையாக நேர்காணல்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஜெயலலிதா அம்மையார் காலத்துல சிறைக்கு சென்றிருக்கீங்களா? எப்போ? 96ல ஒரு போராட்டம் வெடிச்சது இல்ல, ஜெயலலிதா அம்மையார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டோன்னு அந்த நேரத்துல நீங்க சிறைக்கு போனீங்களா? பிளவுண்ட போது ஜா அணி ஜே அணி ஜே அணில இருந்தீங்களா, ஜா அணில இருந்தீங்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இதுல அடிப்படையில எலிஜிபிலிட்டி லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. இதுதான் நேர்காணல் கேட்கப்படுகிற கேள்வியாக கடந்த காலத்தில் இருக்கிறது. அந்த நேர்காணலுக்காகவே பிரத்யேகமாக ஒரு திடல் அமைக்கப்பட்டு கூட்டங்கள் எல்லாம் நடக்கும். உட்கட்சி தேர்தல் என்பது கிடையாது. அப்போ நீங்க அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரக்சரை டிஸ்மிஸ் பண்றதுக்கு பொதுச் செயலாளருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஏன்னா ஜெனரல் செக்ரட்டரி தான் கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பை கையில வச்சிருக்கிறவர். அப்ப அப்பாயின்ட் பண்ணவர் அவருன்றப்போ அவர் டிஸ்மிஸ் பண்றதுக்கான எல்லா சாத்திய கூறுகளும் பைலாவுல இருக்கு. ஆனா அதே நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப என்னன்னா, இவங்க அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கிட்டாங்க. ஆனா அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக தொடர்கிறார். நீங்க கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவரை நீக்க முடியாது. அவரை நீக்குவதற்கான முகாந்திரமும் இல்லை. அதற்கு ஏதாவது குற்றச்சாட்டுகளை சொல்லணும், அதுக்கு தான் விளக்கம் கேட்கணுமே தவிர பொறுப்பில் இருந்து எலக்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல வராம அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல வர்றவங்களை நீக்கிறதுக்கு விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவேதான் இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி துணிந்து எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.